அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கன்வாடியில் யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் அப்டேட் வந்திருக்கு. ரிசல்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். இந்த வாரம் குறிப்பாக இன்றைக்கி சனிக்கிழமை, அப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யார் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து எப்போருந்து நீங்கள் பணி நியமனம் செய்யலாம். அதற்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாக எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கன்வாடி சம்மந்தமாக நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே வரோம். எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்றத. ஸோ இந்த வீடியோலையும் நான் அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ தான் வரும்னு சொல்லி நிறைய மாவட்டத்தை சேர்ந்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதுவரை 10 மாவட்டங்களுக்கு நமக்கு ரிசல்ட்டு வந்துடுச்சு. ஸோ 10 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் மற்ற மாவட்டங்களுக்கு நிறைய இன்னும் வராமல் இருக்குது. குறிப்பாக இதில் யார் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, ஸோ அவங்க என்ன மாதிரியான ப்ரையாரிட்டி, என்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்றது வரும். அதாவது யாருக்கு இதுவரை வந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான முன்னுரிமைகள்லாம் அவங்கக்கிட்ட இருந்தது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டை நம்ம டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே வரோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை வரலையே அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு தாலுகாக்கள், அதாவது ஒவ்வொரு தாலுகாக்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க. இப்போ நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ஒன்று விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு ஸோ இவ்வளோ பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்றது தெரியும். ஆனால் செலெக்ஷன் லிஸ்ட்டே ஒன்று இல்லாமல் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அனுப்புகிறாங்க. ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு தாலுகாவுக்கு வந்திருக்கு, இன்னொரு தாலுகாவுக்கு வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ அந்த தாலுகாக்களை சேர்ந்தவங்க குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர், திருப்பத்தூர், செங்கல்பட்டு, சென்னை இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாலுகாக்களுக்கு ஒரு சில தாலுகாக்களுக்கு வந்திருக்கு, ஒரு சில தாலுகாக்களுக்கு வரல. ஸோ வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்கலாம். உங்களோட தாலுகாக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்திருக்கா அப்படின்றதே முதல்ல போய் கேட்டுக்கோங்க. அதாவது நமக்கு வருதோ வரலையோ யாருக்காவது எங்கள் தாலுகாக்கு இந்த மாதிரி அங்கன்வாடியிலேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கா அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ யாருக்குமே உங்கள் தாலுகாக்கில் வரல அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்கள் தாலுகாவுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, இனிமே தான் வரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் நமக்கு மானூர் தாலுகா, அந்த தாலுகாக்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஸோ ஒரு சிலருக்கு வந்திருக்கு, ஒரு சில தாலுகாக்களுக்கு வரல. கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வரும். இப்போ இது வரைக்கும் வந்தவங்கள நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அனுப்புறதுனால நிறைய பேர் காசு கொடுத்து இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ணுறாங்க. உண்மையிலேயே சொல்கிறாங்க இது வரைக்கும், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு நமக்கு சொன்ன இது வரைக்கும் அத்தனை பேரும் பார்த்திங்க அப்படின்னா யாருமே காசு கொடுக்காம டைரெக்டாக இன்டர்வியூ அடிப்படையில் தேர்ந்தெடுத்தவங்க தான். அதுதான் உண்மை. உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தகுதி வாய்ந்த நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காசும் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்றது தனித்தனியாக எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு தான் வராங்க. ஸோ எந்த தாலுகாக்கள் அப்படின்றத நம்ம ரெகுலர் பேஸில் சொல்லிக்கிட்டே வரோம். ஸோ வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு மற்ற தாலுகாக்கள், அதாவது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மற்ற தாலுகாக்கள்
தாலுகாக்களில் வந்திருக்கு, உங்கள் தாலுகாவுக்கு வரல அப்படின்னா உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு பாருங்கள் வந்திருக்கா வரலையா அப்படின்றதையுமே சொல்லுவாங்க. ஸோ இந்த வாரம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய தாலுகாக்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இப்பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் நியமனம் கோரும் சத்துணவு மையம், அதாவது அங்கன்வாடி மையத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஸோ அதே போல் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா 4% இடஒதுக்கீடு மூலமாக உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா கணவனை இழந்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள் மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு 25% இடஒதுக்கீடு கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் தான் அவங்க என்ன சுழற்சி முறையில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் அவங்க ரிசர்வேஷன்ஸ் கேட்டகரி கோட்டா எல்லாத்தையுமே இடஒதுக்கீடு செய்யப்பட்டு அதந்த நேர்மையான முறையில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிது. ஸோ இது மட்டும்தானா, ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்ஸ் நம்ம இன்டர்வியூ நீங்கள் நல்லா அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே நம்ம இன்டர்வியூக்கு போகும்போதே அவங்க நம்ம இந்த வேலைக்கு தகுதியானவர்களா தகுதி இல்லாதவர்களா அப்படின்றத அப்போவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் உங்கள் ஃபைனல் மார்க். உங்களோட 10th மார்க்கும் உங்களோட இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்த மார்க்கும் மட்டும்தான் உங்களுடைய வேலையை நிர்ணயிக்க போகுது. ஸோ அதோடு கூட மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புவாங்க. ஸோ இன்னும் வரும் வாரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த தென்காசி மாவட்டத்துக்கு வராத தாலுகாக்கள் வரும். அதுக்கப்புறம் சேலம் மாவட்டமும் தேனி மாவட்டமும் அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து இன்டர்வியூக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமனத்திற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தஞ்சாவூர் மாவட்டம், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் மாவட்டம், யாரெல்லாம் இந்த மாவட்டத்தில் மே மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா வரும் வாரங்களில் உங்களுக்கு வரும் திங்கட்கிழமைகள்லேருந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதாவது மே 15 தேதிக்குள்ளே இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஸோ அங்கன்வாடி பணியாளர்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றதையுமே அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அங்கன்வாடி பணியாளர், அமைப்பாளர் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 7,700லேருந்து 24,200 வரை சொல்லியிருக்காங்க. ஸோ குறு அங்கன்வாடி பணியாளருக்கு பார்த்திங்க அப்படின்னா 5,700லேருந்து 18,000 வரை, உதவியாளராக இருந்தீங்கன்னா 4,100லேருந்து 12,500 வரை உங்களுக்கு சேலரியாக கொடுக்க போகிறோம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.